நிறைவேற்ற கோரி இன்று வரும் நவம்பர் மாதம் சென்னையிலே தமிழ்நாடு சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர் சங்கத்தினுடைய மாநில மாநாட்டை நடத்த உள்ளோம். இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற தாரகை மந்திரத்தை படைத்தவர்கள். சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வது மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்வோம் என்று வாசிப்பார்கள். அந்த அடிப்படையிலே முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தினை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கினார் என்று பார்க்கவில்லை. ஆனால் அந்த திட்டத்தினை மெருகூட்டும் வகையிலே சத்துணவு திட்டத்திற்கு மேலும் 3 முட்டைகளை வழங்கி அதை ஒரு சத்தான உணவாக கொண்டு வர ஒரு வழிவகை செய்தார். இது சத்தான உணவாக மட்டுமல்ல, அந்த சத்துணவு திட்டத்தில் பணியாற்றக்கூடிய சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இந்த திட்டத்தினுடைய பேக் போன், இந்த ஸ்கீமோட பேக் போன் என்றதை உணர்ந்து முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நாள் ஒன்றுக்கு 1 ரூபாய் சம்பளம், நாள் ஒன்றுக்கு 2 ரூபாய் சம்பளம், நாள் ஒன்றுக்கு 5 ரூபாய் சம்பளத்தில் இருந்த நிலைமையை மாற்றி இந்த வாழ்வாதார ஓய்வூதியம் என்பதனை சுதந்திர தினத்திலே கோட்டையிலே கொத்தளத்திலே கொடியேற்றி இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வரின் தகப்பனார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு பணியாளர்களுக்கு இந்த சலுகைகள்லாம் நாங்கள் வழங்குவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உத்தரவாதமே வழங்கவில்லை. ஆனால் உத்தரவாதம் வழங்காவிட்டாலும் சொல்லாததையும் செய்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் நாங்கள் சந்தித்த 8வது நாளிலே இந்த சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் என்ற பெயரில் மாற்றப்பட்டு வாழ்வாதாரம்